குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நான் 28 ஆண்டுகளாக களத்திலே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்றேன். களத்தில் இந்த 28 ஆண்டுகளில் எத்தனையோ நிகழ்ச்சியில் நான் கலந்திருக்கின்றேன், எத்தனையோ மாநாடுகளை நடத்தியிருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ நடைபயணங்களில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த மண்ணிலே 3 நாள் நடைபயணம், ஒகேனக்கல் தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று 3 நாள் ஒட்டுமொத்த அந்த மாவட்டத்துக்கு நான் சென்றேன் நடைபயணமாக. ஏன் காவிரியை காக்க வேண்டும் என்று 3 நாள் பில்லிகுண்டிலிருந்து பூம்புகார் வரை 3 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். 2 நாள் வைகையை காப்போம் என்று மேகமலை வெள்ளிமலை அடிவாரத்திலிருந்து RS மங்கலம் ஏறி ராமநாதபுரம் வரை 2 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். தாமிரபரணி ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்று 2 நாள் நடைபயணம். பாபநாசத்திலிருந்து புன்னகாயல் வரைக்கும் 2 நாள் நடைபயணம். பாலாற்றை காக்க வேண்டும் என்று பில்லூரிலிருந்து சதுரங்கப்பட்டினத்தில் 2 நாள் நடைபயணம் மேற்கொண்டேன். அத்திக்காடு அவிநாசி திட்டம் 2 நாள், மேட்டூர் உபரிநீர் திட்டம் சேலத்தில் பாய வேண்டும் என்று 3 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். காவிரி பகுதி, காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று 3 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். அந்த காவிரி பகுதியில பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் வரக்கூடாது என்று 3 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன். இப்படி எத்தனையோ நடைபயணங்கள், எத்தனையோ மாநாடுகள், போராட்டம், ஆர்ப்பாட்டம். நான் அமைச்சராக இருக்கிற நேரத்தில் எத்தனையோ நிகழ்ச்சியில் நான் கலந்திருக்கின்றேன். ஆனால் அனைத்து நிகழ்ச்சிகளையும் விட எனக்கு மிகவும் பிடித்த இந்த நிகழ்ச்சி இந்த 100 நாள் நடைபயணம். இந்த நடைபயணம் தொடங்குவதற்கு முன்பு என்னுடைய மனநிலை ஒரு மாதிரியா இருந்தது. உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த நடைபயணத்தை நாம் தொடங்கினோம். மன உளைச்சல், மன அழுத்தம், அப்படிப்பட்ட மனநிலையில் தான் இந்த நடைபயணத்தை நான் தொடங்கினேன். நேரா போனேன், திருப்பூர் ஒரு முருகனை பார்த்தேன். முருகா, நீ பாத்துக்கப்பா, இன்னைக்கு இது 100வது நாள். ஆனா அதுலயும் 108 வருது பாரு. ஏன்னா 100வது நாள் தருமபுரின்னு திட்டமிட்டோம். இடையில ஒரு 5 நாள் அரசாங்கம் நம்முடைய நடைபயணத்தை தடை பண்ணிட்டாங்க. அப்படி இப்படி பார்த்தா இப்ப 108வது நாள். இது இன்னொரு 108 இருக்கு. இப்போ அடுத்த 108வது நாள்ல தமிழ்நாட்டை விட்டு திமுக அரசு விரட்டி அடிக்கப்படும். அடுத்த இன்னொரு 108 நாள்ல தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிக்க இருக்கின்றார்கள். அப்படி இந்த நடைபயணம் மிக முக்கியமான ஒரு பயணம். எனக்கு மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கும் நம்முடைய நிர்வாகிகளுக்கும் இங்க மேடையில் உள்ள அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் சொல்லணும். ஏன்னா இந்த இவர்கள் இல்லை என்றால் இந்த நடைபயணமே இல்லை. அதுல பேரு அன்றாடம் அந்த பகுதியில் உள்ள செய்திகள், தம்பி அருள், பசுமைதா அருளும், பாவேந்திரன், நம்ம சித்தராஜும், ஜெயக்குமார் எல்லாம் சொல்லிட்டு இருக்க, கஸ்தூரி, எல்லாமே எத்தனையோ பேர். நான் பேர் விட்டு போன தப்பா எடுத்துக்காதீங்க, மறுபடியும் ஆரம்பிக்கணும் நான். அதனால அவங்க அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். ஏன்னா இது மிக சிறந்த ஒரு நடைபயணம். எனக்கு முழு திருப்தி, முழு மகிழ்ச்சி. நான் நிறைய இந்த நடைபயணத்தில் நான் கத்துக்கிட்டேன். இந்த நடைபயணம் வாயிலாக நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துடுச்சு. ஏன்னா நான் திருப்பூர்ல தொடங்கி பிறகு அடுத்தது நான் காஞ்சிபுரம் போயிருந்தேன். நான் உத்தரமேரூர் முடிச்சு காஞ்சிபுரம் போனேன். காஞ்சிபுரத்துல அங்க பார்த்தா நம்மளோட நெசவாளர்கள் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சேன். கைத்தறி நெசவாளர்கள் பட்டு புடவை அங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு புடவை தயாரிக்கணும்னா அவங்களுக்கு 15 நாள் ஆகுது. சாதாரண புடவை காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 9 மணிக்கு 2 கால் 2 கையை அப்படி இப்படி விட்டு அந்த பக்கம் இழுக்கணும், இந்த கால் அமுக்கணும், இது இந்த பக்கம் விடணும், இந்த கால் அமைக்கி இந்த பக்கம் விடணும். அதெல்லாம் சாதாரணமாக நான் ஒரு 2 நிமிஷம் பண்ண கையை கால வலிக்க ஆரம்பிச்சேன். அவங்க 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு சிரமமா பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஆனா அவங்களுக்கு 15 நாள் வேலை செஞ்சா அவங்களுக்கு வர்றது காசு 3000 ரூபாய் 4000 ரூபாய் தவறு. இதெல்லாம் நேரடியாக நம்ம பார்த்தேன். அங்க காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த கழிவு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஏரி, அங்க அவ்வளவு பறவைகள் இன்னைக்கு வருது, அந்த ஏரியில அப்படியே விடுறாங்க, அந்த கழிவுகள் விடுறாங்க. இதை போய் பார்த்தோம். கும்மிடி பூண்டியில இன்டெலெக்சுவல் சிட்டின்னு 1200 ஏக்கர் நம்முடைய மக்களுடைய விளை நிலங்கள், போகம் விளைகின்ற நிலங்களை கையகப்படுத்தணும்னு அரசு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அங்கே அந்த மண்ணை போய் பார்த்தேன். நிச்சயமா நடக்காது, விடமாட்டோம் என்று அங்க மக்களுக்கு உறுதி கொடுத்துட்டு வந்தேன். இப்போ இல்லைன்னு சொல்ற நிலைக்கு வந்துடுச்சாங்க. இப்ப எல்லா மாவட்டத்துக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன். 4 மாவட்டத்துக்கு நான் போல, ஒவ்வொரு பகுதிக்கு நான் போயிட்டு வந்து ராணிப்பேட்டையில அந்த குரோமியம் கழிவுகள் அங்கே மண்ணிலையும் அந்த தண்ணியிலையும் கலந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக அந்த நிலையில இருக்கு. அதை போய் பேசிட்டு வந்த உடனே அடுத்தது அரசாங்கம் அதற்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. சில நிகழ்வுல நான் போறதுக்கு 2 நாளுக்கு முன்பே அதிகாரிகளோ அங்க அமைச்சர்களோ போய் அங்க உறுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓ, இவன் வருவான்டா, ஏதோ பேசுவான்டா, அதுக்கு முன்பு நம்மளே போய் சொல்லிடணும். இல்ல நான் வந்த பிறகு அந்த பகுதியில அங்க பிரச்சனைகள் அங்க இருக்கின்ற, இப்போ ஒரு கிருஷ்ணகிரிக்கு போயிருந்தேன். இங்க நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு வந்த திட்டம் எண்ணெய்கோல் புதூர் தும்புலி திட்டம். ரொம்ப நாளா நான் எனக்கு ஒரு ஆசை, அதனால எண்ணெய்கோல் புதூர் நான் இது வரைக்கும் அந்த பேரை மட்டும் நான் ஒரு 1000 முறை சொல்லியிருப்பேன். பெருச்சி கவுண்டர் இங்க இருந்தார், அவர் தான் எனக்கு சொன்னார் நான் எம்பி ஆன முதல். அதன் பிறகு அந்த தும்புலி அன்னைக்கு போய் பார்த்தா தண்ணி காணலாம். எப்போ தண்ணி வந்ததுன்னா 22 ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணி வந்ததுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த எங்கிருந்து தண்ணி வரும்னா தென்பெண்ணை ஆத்துல இருந்து எண்ணெய்கோல் புதூர் ஊர் இருக்கு, அங்க இருந்து வலது காவா மூலமா தும்புலி அணைக்கு வரணும். இடது காவா மூலம் படையதள திட்டம் கிருஷ்ணகிரியில் உள்ள அங்க 20 ஏரிக்கு போனோம் தண்ணி. அது எண்ணெய்கோல் புதூர். எண்ணெய்கோல் புதூர் என்னன்னு பார்த்தா இந்த நடைபயணத்துல அந்த பகுதிக்கு நான் போனேன். எண்ணெய்கோல் புதூர்னு போனேன். அவ்வளோ அழகான ஒரு பகுதி, மலை நடுவுல தண்ணி டேம். ஆனா ஒரு அரைகுறையா ஒரு வாய்க்கால் இந்த பக்கம் வெட்டி இருக்கிறாங்க, அந்த பக்கம் கட்டி இருக்கிறாங்க. கலெக்டர் நான் சொன்னேன், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த திட்டம் தொடங்கலன்னா 1 வாரத்துல என் தலைமையில ஒரு சாலை மறியல் நான் பண்ணுவேன்னு சொன்னேன். அடுத்த நாள் இந்த திட்டத்தை மறுபடியும் தொடங்கிட்டாங்க. அடுத்த நாள் நல்ல கலெக்டர், கிருஷ்ணகிரி கலெக்டர், நேர்மையான ஒரு நல்ல கலெக்டர். எனக்கு தெரியலைங்க, தெரிஞ்சுதான் நான் பண்ணிருப்பேன்னு சொன்னார். இப்படி ஒவ்வொரு பகுதிக்கு நான் போயிட்டு அங்க மக்களை பார்த்து, அந்த திட்டங்களை பார்த்து, அந்த பிரச்சனைகளை பார்த்து, அதுதான் எனக்கும் ரொம்ப பிடிச்சது. எனக்கு இன்னொரு என்னடா இன்னைக்கு அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு 3 மாசம், இன்னொரு 1 மாசம் இருக்கலாமா நடைபெறும். இது வித்தியாசமான ஒரு நிகழ்வு. இது மக்களை நேரடியா சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு. மக்கள் என்னையும் பார்க்கிறாங்க, நாங்களும் அவனும் பார்க்கிறோம். அந்த இடத்துல இப்போ முந்திரி விவசாயிகளை போய் பார்த்தேன் கடலூர்ல, பலா விவசாயிகளை அங்க பார்த்தேன், மஞ்சள் விவசாயிகளை போய் ஈரோட்லயும் நாமக்கல்லையும் போய் பார்த்தேன். பார்க்கறதுன்னா என்ன, அவங்க கிட்ட பேசி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. நம்முடைய நெல் விவசாயிகள் டெல்டாவுக்கு போய் பார்த்தா, அங்க போய் பார்த்தா நாசம் பண்ணிட்டாங்க டெல்டாவை. திமுக டெல்டாவை அழித்து விட்டார்கள், ஒழித்து விட்டார்கள். 60 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக இந்த டெல்டாவை, எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத ஒரு டெல்டா, எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகளை நெல்லை உருவாக்குறாங்க, விளைவிக்கிறாங்க. ஆனா அந்த நெல்லை பாதுகாப்பதற்கு கூட அங்க இருக்கின்ற சேமிப்பு கிடங்குகளோ கொள்முதல் நிலையங்களுக்கோ ஒரு கூரை கிடையாது. இவ்வளவு மோசமா ஒரு ஆட்சி இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. அந்த டெல்டா பகுதிக்கு போய் பார்த்து அங்க இருக்கின்ற மீனவர்கள், கடலூர்லையும் பார்த்தேன், நாகையிலையும் மீனவர்களை போய் பார்த்துட்டு வந்தேன். இப்படி பல பகுதிகளில் விவசாயிகள், மீனவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், அது மட்டுமல்ல ஒவ்வொரு பகுதிக்கும் அங்க இருக்கின்ற ஆறுகளை பார்க்கிறேன். அந்த ஆறுகள், பல ஆறுகள் சாக்கடைகளா மாறி இருக்கிறது. இப்படி பல ஆறுகள் பார்த்தேன். அது இல்லாமல் நம்முடைய ஷேக் மொஹிதீன் அவர் சொன்னது போன்ற தர்கா, நாகூர் தர்காவுக்கு போனேன். அங்கே என்ன அவ்வளோ பாசத்தோடு வரவேற்றார்கள். வரவேற்று அங்கே நான் மரியாதை செலுத்தினேன். உடனே அடுத்த நாள் அவங்களுக்கு போன், எப்படி நீ கூப்பிடலாம் அவரை. ஆனாலும் நான் அங்கே சென்று விட்டு 2 நாள்ல அவங்க கேட்ட நிதி 2 நாள்ல வந்துடுச்சு.
அடுத்தது இன்னும் அங்க சுத்தி ஒரு சாலையை போடணும், அதுவும் வந்துட்டு இருக்குது. இது இல்லாம ட்ரெயின், அதுவும் நான் எழுதியிருக்கேன், லெட்டர் எழுதியிருக்கிறேன். நான் திண்டுக்கல் போயிருந்தேன். திண்டுக்கல்ல சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்க சர்ச்சில் என்ன கூப்பிட்டாங்க, அழைச்சாங்க. அங்கே கிறிஸ்துவ வன்னியர்களுக்கு எம்பிசியில அங்கே கொண்டு வர இடஒதுக்கீடு வேண்டும் என்று அவங்களுடைய கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. அதைக்கும் நான் குரல் கொடுத்தேன். இந்த நடைபயணத்துல இடையில நிறைய என்னன்னா, அந்த ஊருக்கு போனா அந்த கோயிலுக்கு நான் போறேன். அது பார்த்தா எங்க வீட்டம்மா சொல்றாங்க, என்னங்க நான் தான் எல்லா கோயிலுக்கும் போவேன், என்னை விட நீங்க என்னங்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டீங்க, நான் கூட போகாத கோயிலுக்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்க. இப்படி அவ்வளோ கோயில்கள் எல்லாம் நல்லா இருக்கு. நம்ம அது நிறைய வந்து நம்மளுடைய வெற்றிவேல் முருகன் திருத்தணி கோயில் போயிட்டு இருந்தா, சுவாமி மலையில இருந்து எல்லா கோயிலுக்கும் போயாச்சு. இந்த கோயில்ல போறது வந்து அந்த கோவில் உள்ள, நான் சில கோவில் சின்ன வயசுல போயிருக்கேன், சில கோயில் நான் போனது கிடையாது. முதல் முறையா நான் போறேன் கோவில். அதாவது இந்த கோவில்கள் உள்ள போனா, அதாவது பிரமிக்க வைக்கின்ற கோவில்கள், பிரமிக்க வைக்கிறது. அதாவது அந்த சிலைகள் சிற்பங்கள் எல்லாம் பார்த்தா, இப்ப நெல்லையப்பர் கோயிலுக்கு போனா அங்க ஒவ்வொரு தூணும் வந்து ஒவ்வொரு சத்தம் வரும், ஒளி வரும், அடிச்சா ஒவ்வொன்னு அழகா அந்த பியானோ மாதிரி வாசிக்குது. அப்புறம் இன்னொரு தூண்ல அடிச்சா மிருதங்க மாதிரி இருக்கு. அதுல சிலைகள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 அடி சிலை, ஒரே கல்லுல அந்த ரத்த ஓட்டம், அந்த நரம்புகள்லாம் காலில் நரம்பு எல்லாமே அப்படி அழகாக, அவ்வளோ சிற்பங்கள் அந்த காலத்துல பண்ணியிருக்கிறாங்க. திருவண்ணை காவல்ல, அந்த திருச்சியில கோவில்லாம் பார்த்தா தூண், ஒரு பெரிய தூண், இது வரைக்கும் நான் அவ்வளோ பெரிய தூண் பார்த்தது கிடையாது. இப்படி எல்லாம் ஒவ்வொரு கோயிலா போய் பார்த்தப்போ நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய நாகரிகம், நம்முடைய ஆன்மீகம், இப்படி எல்லாம் ஒவ்வொன்று பகுதியிலும் இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லை, இது போன்ற கோவில்கள், தர்காகள், சர்ச்சு, இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து, இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு உற்சாகம், எனக்குள்ளே என் மனசுக்குள்ளே உற்சாகம். இவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம், இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இதே போன்றதான் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பகுதிக்கு நான் போனேன். அங்கே ஆத்தூர்னு ஒரு பகுதி திண்டுக்கல்ல இருக்கு. அதுல ஆத்தூர்ல காமராஜ் அணைன்னு ஒன்று இருக்கு. அங்கேயும் இந்த காமராஜ் அணையில தண்ணி வரத்துக்கு ஒரு ஓடையில இருந்து வரணும். அந்த ஓடையில என்ன பண்ணிட்டாங்க, ஒரு செக் டேம் கட்டிட்டாங்க. அனுமதி இல்லாம ஒரு செக் டேம் கட்டி அந்த தண்ணியை வந்து வேற விதத்தில் திருப்பி விட்டுட்டாங்க. அந்த தண்ணி எங்க எடுத்துட்டு போறாங்கன்னா, தொழிற்சாலைகளுக்கு, அங்க நறுமணம் தொழிற்சாலைகளுக்கு அந்த தண்ணியை எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா கிட்டத்தட்ட 2 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள். ஆனா அங்க என்ன பண்ணீங்கன்னா, அங்க பணக்கார விவசாயிகள் இருக்கிறாங்க, இங்க ஏழை விவசாயிகள் இருக்கிறாங்க. அங்க போய் பார்த்துட்டு, இந்த தடுப்பணை அனுமதி இல்லை, முறைகேடா கட்டியிருக்கிறான். அதுல என்ன பண்ணா, காட்டுக்குள்ள 350 மீட்டர்ல காட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கெனால் கட்டி இருக்கிறான், கான்கிரீட் கெனால். காட்டுக்குள்ள வனப்பகுதியில் அனுமதி இல்லை அதுக்கு. எப்படி கட்டினாங்க, என்ன கட்டினாங்கன்னா, அங்க இருக்கிற அமைச்சர் கட்டிட்டாங்க. அவர் அங்க வேண்டிய தொழிற்சாலைகள்லாம் இருக்கு அங்க. பிறகு அடுத்த நாள் அங்க சொன்னேன், அங்க பேட்டி அங்கே கொடுத்தேன். ஏன்னா அந்த செக் டேம் உள்ள போறதுக்கே விட மாட்டாங்க, வெட்டு குட்டு எல்லாம் நடந்திருக்குது அங்க. ஆனாலும் நான் சொன்னேன், என்ன நடந்தாலும் அங்கேயே வந்து மிரட்டிட்டு போனாங்க. ஆனாலும் அங்க மீடியா எல்லாம் கூட்டிட்டு போய் அங்க போய் சொன்னேன், என்ன உடனடியாக இதற்கு இந்த திறந்து விடணும், செக் டேம்ல ஒரு கதவனை போட்டு திறந்து விடுங்க, இல்ல மறுபடியும் நான் வருவேன்னு சொன்னவுடன் அடுத்த நாள் அங்க இருக்கின்ற அமைச்சர் சொல்லிட்டாரு, இல்லப்பா நான் வந்து உங்க பக்கம்தான், நான் இதை திறந்து விட்டுறேன். இதெல்லாம் நான் சின்ன சின்ன உதாரணம் தான் இதெல்லாம். ஏன்னா நம்ம போனதுனால இம்மீடியட் ரெஸ்பான்ஸ், பிரச்சனைக்கு தீர்வு உடனே அங்கே வருது. இப்படி தீர்வு வருதுன்னா, இந்த ஆட்சி அதிகாரம் நம்ம கையில இருந்ததுன்னா என்ன மாதிரி எப்படி தீர்வை கொண்டு வரலாம் தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் இந்த 3 மாதத்திலே எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓரளவுக்கு. ஏன்னா அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா மாற்றம் முன்னேற்றம் 2015-16 மாற்றம் முன்னேற்றம் அந்த நிகழ்வு நேரத்தில் தமிழ்நாட்டில் அத்துணை பகுதிகளிலும் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அப்போ தெரிஞ்சவன். அதனால்தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான், இந்த நடைபயணம் மிக சிறந்த முறையிலே நடைபெற்றது. இந்த நடைபயணம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தாக்கம். ஏன்னா கடந்த கால வரலாற்றிலே எவ்வளோ இருக்கு. காந்தி அவர்கள்
விடுதலை போராட்டத்திற்காக நீண்ட ஆண்டுகளாக போராடினார். அவர் 1930 வரைக்கும் அவருடைய போராட்டம் இன்னும் அந்த அளவுக்கு சூடு பிடிக்கல. பிறகு அவர்கள் ஒரு முடிவு செய்தார். வெள்ளையர்கள் உப்புக்கு வரியை செலுத்த வேண்டும் என்று சொன்னவுடன் காந்தி அவர்கள் உப்பு சத்தியாகிரக போராட்டம், தண்டி மார்ச்னு சொல்வார்கள், அதில் ஒரு நடைபயணத்தை தொடங்கினார். அவருடைய ஆசிரமத்திலிருந்து தண்டி அதை 24 நாட்களாக அங்கே நடந்து சென்றார். காந்தி அவர்கள் அந்த நடைபயணம் தொடங்குவதற்கு முன்பு அவருடன் சென்றது வெறும் 78 பேர் தான். 24 நாள் நடந்தார் அவர். வெள்ளக்காரன் கூட என்ன நடக்கிறார், நடந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டாங்க. ஆனால் 24 நாளுக்கு பிறகு அங்கே நிறைவு விழால 78 பேர் தொடங்கி நிறைவு விழாவில் 1.5 லட்சம் பேர் இருந்தாங்க. அதுதான் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு வெள்ளையர்களை எதிர்த்து அந்த நடைபயணம் மிக முக்கியமான ஒரு நடைபயணம். அதே போன்று இங்கே இருக்கின்ற கொள்ளையர்களை எதிர்த்து நம்முடைய 100 நாள் நடைபயணம் மிக முக்கியமான ஒரு நடைபயணம், மிக முக்கியமான நடைபயணம். உறுதியாக அந்த வகையில இந்த நடைபயணம் குறிப்பாக இந்த சேலம், தருமபுரி மாவட்டத்தில், இந்த பகுதியில் மிக மிக பின்தங்கிய மாவட்டம். ஆனால் இந்த தருமபுரி எடுத்துக்கங்க, இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நன்கு அறிந்தவன் நான். இது ஆணவத்தில் நான் சொல்லல. ஏன்னா இது நான் இங்கே 5 ஆண்டு காலம் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றிய பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன பிரச்சனைகள், ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் என்னென்ன பிரச்சனைகள், அது நன்கு தெரிந்தவர். ஆனாலும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை. இப்போ முருகசாமி பேசினாப்பல, உங்க தாத்தா போராடினாங்க, உங்க அப்பா போராடினார், முருகசாமி போராடினாப்புல. முருகசாமி அடுத்து முருகசாமி பையனை வந்து 4 தலைமுறையா போராடிட்டு இருக்கிறோம். எதுக்கு? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்புக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு வேலைக்கும். எவ்வளோ அநியாயம் அது, எவ்வளோ அநியாயம் அது. ஆனா இன்னும் தீர்வு வரல. ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இந்த மக்கள் மீது உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? குறிப்பா தருமபுரி மாவட்டத்தின் மக்கள் மீது உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன கோபம்? ஏன் இந்த மாவட்டத்தின் மக்களை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள்? என்ன பாவம் செய்தார்கள் இந்த தருமபுரி மக்கள் உங்களுக்கு? ஏன் இந்த மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க? நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதியிலும் இந்த மக்கள் உங்களுக்கு தோல்வியை கொடுத்தார்கள். அந்த கோபமா? நாங்க கேட்கிறது, வீணா போற தண்ணி, காவிரி தண்ணி, கடல்ல போற தண்ணிய ஒரு 3 TMC தண்ணி நீரேற்று மூலமாக கொண்டு வந்து இங்க இருக்கின்ற ஏரி குளங்களை நிரப்புங்க. இதுக்கு என்ன செலவாகும்? ஒரு 1000 கோடி 2000 கோடி. தமிழ்நாடு பட்ஜெட் ஆண்டு முழுவதும் 4.5 லட்சம் கோடி. அதுல ஒரு 1000-2000 கோடி செலவு பண்ண முடியாத உங்களுக்கு? இந்த மாவட்டத்தில் உள்ள 80 விழுக்காடு மக்களுடைய பிரச்சனை தீரும் இந்த ஒரு திட்டத்தினால். அப்போ ஒரு நல்ல முதலமைச்சரா இருந்ததுனா இந்த ஒரு திட்டத்தினால் இவ்வளவு பெரிய பிரச்சனை தீரும்னா அதுல தான் நீங்க முதலீடு பண்ணிருக்கணும். நேரம் அனுமதி, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தடம் இருக்கிறது, அது போடணும், பைப்பு போடணும், பம்ப் வைக்கணும், அவ்வளவுதான். அங்க மடத்துல ஏரியில் தண்ணி விட்டா கிரேடியன்ட் மூலமா நாகாவத்தி அணைக்கு போவோம், இந்த பக்கம் முரப்பூர் வரைக்கும் இந்த பக்கம் போவோம், பாப்பிரெட்டிப்பட்டி வரைக்கும் இந்த பக்கம் போவோம், இப்படி எல்லா பகுதிக்கும் போயிட்டு இருக்கோம். முரப்பூர் இல்ல. இந்த திட்டம் வேண்டும் என்று எவ்வளவு போராட்டம் செய்ய வேண்டியதா இருக்கு. 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கணும், கடையெடுப்பு போராட்டம் நடத்தணும், 3 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டோம், மிகப்பெரிய 50,000 விவசாயிகள் வைத்து ஒரு போராட்டம் நடத்தணும். மேல என்னையா பண்ணணும் நாங்க? அதுவும் நான் சொல்லிட்டேன், இந்த மாவட்டத்தில் காவிரி போது இந்த முதல் தண்ணியை முதல்ல அனுபவிக்கிறது யாரு? நம்ம தான், நீங்க தான் இருக்கணும். ஆனா இல்லையே. இப்படி இந்த மாவட்டத்தினுடைய மேற்கு எல்லையில காவிரி, வடக்கு எல்லையில தென்பெண்ணை, 2 பெரிய ஆறுகள் இந்த மாவட்டத்துக்கு வழியா போயிட்டு இருக்கு, மாவட்டத்துக்கு உள்ள போயிட்டு இருக்கு.
அந்த தண்ணி அனுபவிக்க முடியல. எவ்வளவு பெரிய வருத்தம் அது. இதனால் ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு, ஸ்டாலின் அவர் நிச்சயமா செய்ய போறது கிடையாது. இன்னும் ஒரு 5 மாதம் பொறுத்துக் கொள்ளுங்கள், நம்ம ஆட்சி வரப்போம். நம்ம ஆட்சி உறுதியா வரும். அப்போ ஆட்சி வந்து முதல் 1 மாதத்திலே இந்த திட்டம் அறிவிக்கப்படும். முதல் 1 மாதத்திலே உறுதியா இது நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன். ஏன்னா இதுதாயா திட்டம், இதுலதாயா முதலீடு செய்யணும். நீ கொடுக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் யாருக்கே வேணும்? அந்த திட்டம், அந்த 1000 ரூபாய்னால என்ன பயன், என்ன பிரயோஜனம் அந்த குடும்பத்திற்கு? நீ கொடுக்குற 1000 ரூபாய் இந்த கையில வாங்கி அந்த கையில டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு இருக்கு. அதனால என்ன வளர்ச்சி? தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியா, அந்த குடும்பத்துக்கு வளர்ச்சியா? எதுவுமே கிடையாது. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கிறோம், நீர் பாசன திட்டங்கள், நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு அங்க முன்னுரிமை கொடுங்கள், அதிலே முதலீடு செய்யுங்கள். ஒரு நல்ல நிர்வாகம் அதில் தான் முதலீடு செய்ய வேண்டும். ஆனால் ஸ்டாலின் நல்ல நிர்வாகம் அவருக்கு தெரியாது. இன்னொன்னு சொல்ல, நிர்வாகம் என்னன்னு தெரியாது, நிர்வாகம் என்னன்னு தெரியாது. இப்படி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. ஒரு மோசமான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. விவசாயிகள்லாம் இன்னைக்கு நான் தமிழ்நாடு முழுவதும் பார்த்துட்டு வரேன். இந்த 100 நாள்ல பார்த்துட்டேன். யார்கிட்ட போய் கேட்டாலும், திமுக பத்தி கேட்டாலும் அவ்வளோ கோபம் அவங்களுக்கு வருது. யோ, என்ன ஆட்சி நடத்துறாங்க. குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள், விவசாயிகள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள் சொல்லவே வேண்டாம். எவ்வளோ ஏமாற்று அரசு ஊழியர்களுக்கு. சாதாரண ஒரு பிரச்சனை, அரசு ஊழியர்கள் கேட்கின்ற அந்த பழைய ஓய்வூதியத்தை கொடுங்கள். இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கல, 4.5 ஆண்டுகள். எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்த திமுக, ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக. அந்த வாக்குறுதிகளில் 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். வெறும் 13% வாக்குறுதிகள் நிறைவேற்றிய திமுக, ஃபெயிலான திமுக. 100 மார்க்குக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க? வெறும் 13 மார்க் எடுத்திருக்கிறாங்க. 13 மார்க்னா ஃபெயில். ஃபெயிலான கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? வரக்கூடாது, வர விட மாட்டோம், வர விட மாட்டோம். திமுக சமூக நீதி பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுவதற்கு தகுதி கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் திமுக சமூக நீதியை நிலைநாட்டவில்லை. இன்னும் சொல்ல போனா மனு நீதியை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனா அவங்க பேசுறது மனு நீதி பத்தி விவாதம் வந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் என்ன, அந்த மனு நீதி தர்மம் தான் திமுக கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சில பேர் கேட்பா, என்னடா பேசுறாங்க? திமுகவில் இப்போ இந்த ஆட்சியில 34 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். இந்த 34 அமைச்சர்களில் 4 அமைச்சர்கள் பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர்கள், 4 அமைச்சர்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள். பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர்கள் 4 அமைச்சர்களில் இந்த அமைச்சரவை புரோட்டோகால் படி பார்த்தா 34வது இடத்தில் வருபவர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர், டாக்டர் மதிவாணன். 33வது இடத்தில் இருக்கின்ற புரோட்டோகால் படி பார்த்தா ஒரு பட்டியலினத்தை சார்ந்த கையல்விழி. 31வது இடத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் பட்டியலினத்தை சார்ந்தவர். அதன் பிறகு 24வது இடத்துல ஒரு அமைச்சர் இருக்கார், இப்பதான் கோவிஷெழியன் இப்ப புதுசா போட்டிருக்காங்க. அப்போ நீங்க சமூக நீதி பற்றி பேசுற திமுக வஞ்சிக்கிறீர்கள். வன்னியர்களை நீங்க வஞ்சிக்கிறது அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க பேசுறது என்ன? சமூக நீதின்னு பேசுறீங்க. அப்ப நீங்களும் தானே இந்த மனு நீதிக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க. ஏன் நீங்க பட்டியலினத்தை நீங்கள் ஒதுக்குறீர்கள்? பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஏன் உங்க கட்சியில ஏன் இன்னைக்கு யாராவது ஒரு பொருளாளராக வர முடியுதா? இல்ல பொதுச் செயலாளராக வர முடியுமா? இல்ல தலைவரா வர முடியுமா? எங்க கட்சியில எங்க பொதுச் செயலாளர் பட்டியலினத்தை சார்ந்தவர்.
தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியிலையும் அப்படி கொடுக்குறாங்களா? இதெல்லாம் நீங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டும். திமுக உங்களுக்கு எதிரி, திமுக வன்னியர்களுக்கு எதிரி, திமுக பட்டியலின மக்களுக்கு எதிரி, திமுக சமூக நீதிக்கு எதிரி. கடந்த வாரம் அரூர்ல நான் பேசினேன். அந்த மக்களிடம் கேட்டேன், நான் என்ன என் மேல என்ன உங்களுக்கு கோபம், நான் என்ன அப்படி தவறு செய்திருக்கின்றேன், ஏன் எனக்கு ஓட்டு போடல? 2019 மீண்டும் நான் போட்டியிட்டேன். 5 தொகுதியில் 4 தொகுதியில் வாக்களித்தார்கள், அரூர் மட்டும் எனக்கு வாக்களிக்கல. ஏன்? நான் நல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தான் நான் பணியாற்றினேன். 5 ஆண்டு காலம் நான் இந்த திட்டம், எத்தனையோ திட்டங்களை நான் கொண்டு வந்தேனே. 80 ஆண்டு கால கனவு மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டத்தை நான் கொண்டு வந்தேனே. 19 முறை மத்திய அமைச்சர்களும் அதிகாரிகளும் சந்தித்து வலியுறுத்தி அடிக்கல் நாட்டப்பட்டது. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் வைத்து அடிக்கல் நாட்டப்பட்ட நிகழ்வது இதே இடத்துல அடிக்கல் நாட்டப்பட்டோம். சிப்காட் தொடங்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து அந்த சிப்காட்டை அன்று அறிவித்தார்களே. தொப்பூர் கணவாய் திட்டம் அன்றிலிருந்து அழுத்தம் கொடுத்து இன்னைக்கு வேலை நடந்துட்டு இருக்குது. காவிரி தருமபுரி ஒகேனக்கல் உபரி நீர் திட்டம் வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து ஒட்டுமொத்த மாவட்டமே ஏற்றுக்கொண்டார்களே. காவிரி தண்ணி இங்க பில்லிகுண்டுல இங்கதான் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள நீர் பாசன திட்டங்கள் முதல் முறையாக மேடையில் இருக்கவங்க கூட முதல் முறையாக திட்டம் கேட்டாங்க. புதூர் தும்பலி திட்டம், சின்னார்ல தொல்லைக்காது திட்டம், பஞ்சப்பள்ளி அணை உபரிநீர் திட்டம், ஜெகநாதன் கோம்பை திட்டம். ஜெகநாதன் கோம்பைனா காட்டுக்குள்ள ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள நடந்து அங்க போய் பார்த்தா கக்கன் அடிக்கல் நாட்டிருக்காரு 1952 58. அதுக்கு பிறகு யாரும் போனதில்லை கிடையாது. இந்த அன்புமணி ராமதாஸ் தான் போனாங்க. அதை கேட்டு நான் ஏலகிரி சாமி செட்டிப்பட்டி அங்கெல்லாம் தண்ணி வரணும் வந்துதான் கேட்டா, காமராஜர் கேட்டா வரல. ஏன் வரலன்னா அந்த திட்டத்தை கட்டியிருக்கிறாங்க, ஆனா கீழே கட்டிட்டாங்க. எவ்வளவு அநியாயம் அது! டைவர்சிட்டி கெனால், அது டைவர்சிட்டி கெனால் மேல இருக்குது, அந்த தடுப்பு சேவரி கீழே இருக்குது. தண்ணி வந்ததுன்னா அங்க தொப்பையாருக்கு தான் போகுது. தொப்பையார் போற தண்ணி தொப்பையார் பகுதியில் தொப்பூர் பகுதியில் மட்டும்தான் பயன்படுற விவசாயிகளுக்கு. இந்த பக்கம் ரோடு இந்த பக்கம் தாண்டி போச்சுன்னா மேட்டூர் அணைக்கு வீணா போயிட்டு இருக்கு. பொதியின் பள்ளம் திட்டம், ஆனைமடு திட்டம், வாணியார் உபரிநீர் திட்டம், தொப்பையார் உபரிநீர் திட்டம், சேனகால் திட்டம், ஈச்சம்பாடி நீரேற்று திட்டம், வள்ளிமதுரை அணை திட்டம், இப்படி எவ்வளவு திட்டங்கள் இந்த தருமபுரி மாவட்டத்தில் சுத்தி உங்களை தான் வந்தன. திட்டம் நிறைவேற வேண்டும் என்று எத்தனையோ விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், வேலை வாய்ப்பு முகாம் நடத்தணும். 5 ஆண்டு காலம் நான் இங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததா? எதுவுமே இல்லை. ஒட்டுமொத்த வளர்ச்சி வளர்ச்சி என்று. அதான் கேட்ட அரூர்ல ஏன் எனக்கு ஓட்டு போடல? பதில் வரல. சரி, இன்னொருத்தர் ஓட்டு போட்டீங்களே, அவங்களால ஏதாவது நல்லது நடந்திருக்காங்க? ஏன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்டீங்களே, அவரால் ஏதாவது ஒண்ணு நல்லது, ஏதாவது ஒரு துரும்பு? அப்போ எந்த மாதிரியான உங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்க தேர்வு செய்யறீங்க? எந்த அடிப்படையில் தேர்வு செய்யறீங்க? உங்களுக்கு நல்லது செய்யறவங்களை தேர்வு செய்யணும். எதுவுமே செய்யாதவர்கள், எந்த பிரயோஜனம் இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு இல்லாதவர்களை ஏன் தேர்வு செய்யறீங்க? இது என்ன அரசியல்? அது இல்லாம நான் இன்னும் கேட்டேன், பட்டியலின சமுதாயத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தானே அதிகமாக செய்திருக்கிறது. நமக்கு கிடைத்த முதல் அமைச்சர் பதவி தலித் எழில்மலை என்ற ஒரு பட்டியலினத்தை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தானே நம்ம கொடுத்தோம். அன்னைக்கு 4 வன்னியர்கள் கூட இருந்தாங்க, கொடுக்கல அவங்களுக்கு. ஏன்? சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று. இந்த இரு சமுதாயங்கள், 2 சமுதாயத்துடைய மக்கள் வாக்கு மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா 40 விழுக்காடு. 2 சமுதாயங்களும் ஒன்னாதான் ஒரே நிலையில் தான் இருக்கிறது, முன்னேறாமல் இருக்கிறது.
இந்த இரண்டு சமுதாயத்திற்கும் சமூக நீதி வேண்டும், படிப்பு வேணும், வேலை வாய்ப்பு வேண்டும், முன்னேற்றம் வேண்டும். அது எப்படி கிடைக்கும்னா இந்த ரெண்டு சமுதாயம் அரசியல் அதிகாரம் கிடைத்தால் தான் கிடைக்கும். இல்ல இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட திமுக ஆட்சியில உங்களுக்கு நிச்சயமா கிடைக்காது. அரூர்ல நான் பட்டியலிட்டேன். நான் அமைச்சர் பதவி கொடுத்தோம். இடஒதுக்கீடு நான் அமைச்சராக நேரத்தில் பட்டியலின மக்களுக்கு முதலாக ஆல் இந்தியா மெடிக்கல்ல நான் இடஒதுக்கீடு நான் எழுதி கொடுத்து நான் கையெழுத்து போட்டு நான் கொடுத்தேன். பட்டியலர் அயோத்திதாஸ் பேரை தேசிய சித்த மையத்துக்கு வைத்தோம். அது இல்லாமல் எய்ம்ஸ்ல பிரச்சனை வந்தது. அந்த எய்ம்ஸ் பிரச்சனையை தீர்த்து வைத்து தோராட் கமிட்டியை அந்த பட்டியலின மக்களுக்காக நான் நிறுவி அதற்கு தீர்வுகளை கொண்டு வந்தோம். மருத்துவர் ஐயா அவர்கள் குடிதாங்கிலே ஒரு பட்டியலின மக்கள் பிணத்தை சுமந்து எடுத்து அடக்கம் பண்ணார். எத்தனை அம்பேத்கர் சிலையை நாங்கள் திறந்து நிறுவி இருக்கின்றோம். இவ்வளவு பட்டியல், இன்னும் எவ்வளவு பட்டியல் இருக்கு? நான் கேட்டேன். நாங்க பட்டியல் வெளியிட்டு இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி பட்டியலின மக்களுக்கு என்ன செய்திருக்கோம் என்று பட்டியல் வெளியிட்டு இருக்கின்றோம். இதில் ஏதாவது திமுக இது போன்ற ஒரு பட்டியலை வெளியிட முடியுமா? இல்ல பட்டியலின மக்களுக்காகவே தொடங்கப்பட்ட கட்சிகள் எந்த கட்சியாவது நாங்கள் பட்டியலின மக்களுக்கு நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? ஒன்று சொல்ல முடியுமா? எங்களால மட்டும்தான் ஏன் சொல்ல முடியும்? எங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா எங்களுடைய கொள்கை வழிகாட்டிகள் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் வழியில் வந்தவர்கள். நாங்கள் சமூக நீதியை உண்மையாக எங்களால் மட்டும்தான் நிலைநாட்ட முடியும். உணர்வுபூர்வமாக எங்களால் நிலைநாட்ட முடியும். அதுக்காகத்தான் தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று நீண்ட நாட்களாக நீண்ட ஆண்டுகளாக கேட்டுக்கொள்கின்றோம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் இருந்தும் ஆட்சி இருந்தும் முதலமைச்சர் இருந்தும் சட்டம் இருந்தும் நிதி இருந்தும் மனசு இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு இல்லை. இன்னும் 4 மாதம் தான் இருக்கிறது. அதில் 4 மாதத்தில் நிச்சயமா நிறைவேற்ற போவதில்லை, அறிவிக்கும் போவது கிடையாது. இவ்வளவு காலமாக மக்களை ஏமாற்றி உங்களை ஏமாற்றி சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மிக முக்கிய ஒரு செயல். சாதாரணமா தமிழ்நாடு அடுத்த 50 ஆண்டுகள் முன்னேறும் என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அடுத்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாடு முன்னேறும். நமக்கு இப்ப வேண்டியது தரவுகள், மைக்ரோ லெவல் டேட்டா. இப்ப இருக்கின்ற தரவுகள் 1931 வெள்ளையர்கள் எடுக்கப்பட்ட அந்த டேட்டா. அதை வைத்துதான் இப்போது இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு இருக்கிறது. 69 விழுக்காடு தமிழ்நாட்டில் கிடைக்கின்ற 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்ற வழக்கு. அந்த வழக்கிற்காகவாவது தமிழ்நாட்டிலே 69 விழுக்காட்டிற்கு மேல் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இருக்கின்றார்கள் என்று நிரூபித்தால் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படும். இல்லையே அதை ரத்து செய்யப்படும். இவ்வளோ பாதிப்புகள் இருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. சமீபத்தில் கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஒன்று சொன்னது ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் மத்திய அரசு மட்டுமில்ல மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் அதிகாரம் இருக்கிறது என்று ஒரு தீர்ப்பை கர்நாடகா உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. பீகார் உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கும் கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் எடுக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை, எவ்வளவு பெரிய ஒரு சமூக நீதியின் துரோகி ஸ்டாலின் அவர்கள். திமுகவும் கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயத்துக்கு கிடைக்கலையோ அந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்படும், கிடைக்கும். நான் முதலமைச்சரா இருந்தேன்னா நான் முதல்ல என்ன பண்ணுவேன்? 5 ஆண்டு காலத்துல முதல் 2 மாதம் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று நான் கணக்கெடுப்பு நடத்துவேன். 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள், 2 கோடி குடும்பம் இருக்கிறது. அந்த 2 கோடி குடும்பம் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் கணக்கெடுப்பு முதல் 2 மாதத்துல நடத்துவேன். நடத்தி, அதாவது எப்படின்னா, கணக்கெடுப்பு என்றால் ஒரு வீட்டுக்கு போன 2 கோடி வீடு இருக்குன்னா 2 கோடி வீட்டுக்கும் 3 லட்சம் அரசு ஊழியர்கள், 2 மாதம் 500 கோடி செலவாகும். டேட்டா மைக்ரோ லெவல் டேட்டா கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை பேரு, அவங்க வீடு சொந்த வீடா, வாடகை வீடா, ஓட்டு வீடா, குடிசை வீடா, கல்லு வீடா, வீட்டுல பாத்ரூம் இருக்குதா, கரண்ட் இருக்குதா, தண்ணி வருதா, வீட்டுல டிராக்டர் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் அரசு வேலை, எத்தனை பேர் தனியார் வேலை, என்ன சம்பளத்துல இருக்கிறாங்க, இது எல்லாம் இது போன்ற 70 கேள்விகளை கணக்கெடுப்பு நடத்தி அதுல கம்ப்யூட்டர்ல உள்ள போடும். நாளைக்கு ஏதாவது ஒரு மீனவர் சமுதாயம் என்ன நிலையில இருக்குன்னா பட்டன் நமக்குன்னா ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை மீனவர்கள் பத்தி டேட்டா வந்துடும். எங்கெங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பேருக்கு போட் இருக்குது, எத்தனை பேர் குடிசையில இருக்காங்க, எத்தனை பேர் படிக்கல வேலையில இருக்காங்க, வன்னியர் சமுதாயம் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு என்ன நிலையில இருக்காங்க, எல்லா டேட்டாவும் கம்ப்யூட்டர்ல வந்துடும். மலைக்கூறவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், பட்டியலின மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், கவுண்டர் சமுதாயம், எல்லா சமுதாயம் குறும்பர்கள் இருந்து அத்துணை சமுதாயங்கள் பத்தி வந்துடும், டேட்டா வந்துடும். இந்த டேட்டா வச்சுதான் அந்தந்த சமுதாயம் யாருக்கு கிடைக்கலையோ அவர்களுக்கு இடஒதுக்கீடு, சமூக நலத்திட்டங்கள், கடனை கொடுங்க, படிக்க வைங்க, வேலையை கொடுங்க, வேலைக்கு கடனை கொடுங்க. இதுதான் உண்மையான வளர்ச்சி. இந்த வளர்ச்சி தான் வேண்டும். இது வந்தால்தான், இந்த டேட்டா வந்தால்தான் தமிழ்நாடு வேகமாக முன்னேறும். அதை விட்டுட்டு நீ சும்மா நீ ஹைவேஸ் கட்டிட்டு, மால் கட்டிட்டு, அந்த ஸ்மார்ட் சிட்டி, இன்டெலெக்சுவல் சிட்டி அதெல்லாம் கட்டணும்னா அதெல்லாம் வேலைக்காக. மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் நீ அதுக்கு நீங்க தீர்வு கொண்டு வர முடியும். அது ஏன் உங்களுக்கு பயப்படுறீங்க ஸ்டாலின் அவர்களே? ஒரு கணக்கெடுப்பு நடத்துவது என்ன பயம் உங்களுக்கு? என்ன கோழைத்தனம் இது? ஏன் கோழையா இருக்கீங்க இந்த விஷயத்துல? ஏன் எடுக்க மாட்டீங்க? இவ்வளவு பேர் கேட்கிறாங்களே, தமிழ்நாடு முன்னேறும் சொல்றாங்களே, தமிழ்நாட்டுக்கு இடஒதுக்கீடு இன்னும் கிடைக்கும் சொல்றாங்களே, தமிழ்நாட்டில் உள்ள மிக மிக பின்தங்கிய பட்டியலின மக்கள், பின்தங்கிய மக்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் முன்னேற்ற முடியும் இந்த கணக்கெடுப்பு நடத்தினால். ஆனா ஏன் நீங்க நடத்த மாட்டீங்க ஸ்டாலின் அவர்களே? எவ்வளவு பெரிய துரோகம் நீங்கள் செய்கிறீர்கள் தமிழக மக்களுக்கு. மன்னிக்க முடியாத துரோகம். செந்தில் சொன்னாப்புல பேசுறப்போ, வருகின்ற டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி தமிழ்நாட்டிலே சிறை நிரப்பும் போராட்டம் அறிவித்திருக்கின்றேன். இது அவசியமானது. போராட்டம் அவசியமானது. காரணம், உச்சநீதிமன்றம் 1320 நாட்களுக்கு முன்பு ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தாராளமாக கொடுத்துட்டு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுக்கலாம் என்று ஒரு தீர்ப்பு வழங்கி 1320 நாட்கள் 1320 days ஒரு தீர்ப்பு வழங்கி உச்சநீதிமன்றத்துக்கு மேல எந்த மன்றம் கிடையாது. ஆனால் இவ்வளவு நாட்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் எவ்வளவு பெரிய துரோகி இந்த ஸ்டாலின் அவர்கள், இந்த சமுதாயத்தின் துரோகி ஸ்டாலின் அவர்களே. நாங்க கேட்டோம், பலமுறை கேட்டோம். நானே நேரடியாக போனேன், 3 முறை போனேன். ஐயா 2 முறை போனார். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள்ள கேட்டோம். பாலுலாம் சொல்லவே தேவையில்லை. எத்தனையோ முறை அங்க அதிகாரிகள் 100கணக்கான முறைகளை பார்த்து அழுத்தம் கொடுத்தோம். ஒவ்வொரு முறையும் நான் செய்யறேன் தைரியமா போங்க, நான் செய்யறேன். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இல்ல, மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாதான் செய்ய முடியும். அது இல்லாம சட்டமன்றத்துக்குள்ள நம்முடைய உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கு அதை எப்படி இப்போ திமுக அரசியல் எப்படின்னா, நான் ஒரு அறிக்கை விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல நான் ஒரு பிரச்சனையை கிளப்பினேன்னா ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பதில் சொல்ல மாட்டார். ஒரு வன்னியர் அமைச்சரை வச்சுதான் எனக்கு பதில் சொல்லுவார். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கு தைரியம் கிடையாது. அவரோ துணை முதலமைச்சர் பேர்லயோ வேற எந்த அமைச்சர் பேர்ல வர மாட்டாங்க. ஒரு வன்னியர் அமைச்சர் பேர்ல எனக்கு அதுதான், இதுதான் ஜாதி அரசியல். ஆனா கேட்டா நம்ம ஜாதி அரசியல் பண்றோமா? கேடு கட்ட அரசியல் அதெல்லாம் திமுக பண்றது. அதே போன்ற பட்டியலின மக்கள் சமுதாய பிரச்சனை வந்ததுன்னா அதுல ஒரு பட்டியலின அமைச்சர் வச்சுதான் அதுக்கு ஒரு அறிக்கை விடுவோம். இதை விட ஒரு கேடு கட்ட ஜாதி அரசியல் யாராவது பண்ணுவாங்களா? அதுல சிவசங்கர் அவர் வச்சுதான் சட்டமன்றத்தில் பேசுறாரு. அவர் பேச வைக்கிறாங்க. என்ன சொல்றாருன்னா, வன்னியர்களுக்கு 10.5க்கு மேல பிரதிநிதித்துவம் கிடைக்குது,
வேலை கிடைக்குது, படிப்பு கிடைக்குது. இப்படி ஒரு பொய்யான தகவலை சட்டமன்றத்துக்குள்ள பேச வைக்கிறாங்க. நான் கேட்டேன், டேட்டா கேட்டேன், குடியா டேட்டா குடியா, அதெல்லாம் எங்க கிட்ட இருக்கு, நாங்க கொடுக்க முடியாது. ஆனா சட்டமன்றத்துக்குள்ள ஒரு வன்னியர் அமைச்சரை வன்னியர் பிரச்சனையை பற்றி வேண்டுமென்றே பொய்யை சொல்ல வைக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, இந்த மக்களுடைய ஓட்டு மட்டும்தான் வேணும், இந்த மக்கள் படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, சுயமரியாதை வாழக்கூடாது, முன்னேறக்கூடாது. சிவசங்கர் பேசுறார், 10%, 13%, 12% கிடைக்குது, அதனால்தான் நாங்க வெறும் 10%க்குள்ள நாங்க கொண்டு வரக்கூடாதுன்னு அந்த முடிவு எடுக்கிறோம். மானம் வாயில வருது அசிங்கமா. நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் 326 ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கின்றார்கள். நீங்க சொல்ற 10% பிரதிநிதித்துவம் இருந்ததுன்னா எத்தனை இருக்கணும் ஐஏஎஸ் வன்னிய சமுதாயத்தில்? குறைஞ்சது ஒரு 35 இருக்கணும், இல்ல 36 இருக்கணும். எவ்வளவு பேர் தெரியுமா இருக்கிறாங்க? வெறும் 14 பேர் இருக்காங்க. அந்த 14 பேர்ல ஒரே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் நேரடியா தேர்வு செய்ய ஐஏஎஸ், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், ஒரே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள். இந்த 78 ஆண்டுகள்ல 75 ஆண்டுகளுக்கு பிறகுதான் முதல் முறையாக வன்னிய சமுதாயத்தில் நேரடியாக ஐஏஎஸ் தேர்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஐஸ்வர்யா. அப்போ எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் பாதாளத்தில் இருக்கிறது. ஐபிஎஸ் எடுத்துங்க, போலீஸ் எடுத்துங்க. போலீஸ்ல 109 மூத்த போலீஸ் அதிகாரிகள் இருக்கின்றார்கள். 109 பேர் இருக்காங்க. டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி, இவங்க தான் ஹையஸ்ட் ரேங்கிங் போலீஸ் ஆபீசர்ஸ். 109 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த 109 பேர்ல எத்தனை வன்னியர்கள் பார்த்தா எவ்வளோ? 0. ஒன்னு இருந்தாரு, ரிட்டையர் ஆயிட்டார். இன்னைக்கு 0. அப்போ இதுதான் சமூக நீதி? இதுதான் திமுக பேச சமூக நீதியா? இதுதான் சிவசங்கர் அவர்கள் சொல்றாரா வன்னியர்கள் 10%, 13%, 15% வாங்கிட்டாங்கன்னு? இந்த சமுதாயத்துல நீங்க ஐபிஎஸ் அப்போ கிடைச்சிருந்ததுன்னா, இல்ல அந்த காலத்துல ஏதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிஎஸ்பி வந்திருந்தாருன்னா இந்நேரம் ஐஜி, டிஐஜி இல்லாட்டி ஏடிஜிபி வந்திருப்பாங்கல்ல. ஒருத்தர் கூட இல்லைன்னா, 109 பேர்ல ஒரே ஒரு வன்னியர் கூட இல்லைன்னா, அப்புறம் என்ன இந்த சமுதாயத்துக்கு சமூக நீதி கிடைச்சிருக்குது? என்ன இந்த சமுதாயம் முன்னேறிடுச்சு? ஏன் இந்த சமுதாயத்துக்கு நீ உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தோ 1320 நாள்ல ஏன் நீ இந்த சமுதாயத்திற்கு நீ இடஒதுக்கீடு கொடுக்கல? ஏன் கொடுக்கல? மறுக்கிற என்ன காரணம் சொல்லுங்க. அதான் நான் மீண்டும் சொல்றேன், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு வன்னியர் கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த சமுதாயம் படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, ஒரு வன்மமான எண்ணத்தில் இருக்கின்றார்கள். சாதாரண வன்மம் கிடையாது இதெல்லாம். இது என்ன பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ஜெனோசைட் மாதிரி தான். இதுவும் இனவெறி, இன படுகொலை அப்படிதான் இருக்கு. ஏன்னா நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் இல்லை அதில் சொல்றது. ஆனா அந்த அளவுக்கு இது ஜாதி பிரச்சனை நினைச்சுக்காதீங்க, இது ஏதோ வன்னியர் பிரச்சனை நினைச்சுக்காதீங்க. பட்டியலின மக்களுக்கும் இதே நிலையில் தான் திமுக பட்டியலின மக்களும் இதே நிலையில் தான் வைத்துக் கொண்டிருக்கிறது. பின்தங்கிய அத்துணை சமுதாயம் இதே நிலையில் தான் வைத்துக் கொண்டிருக்கிறது திமுக. சமூக நீதினா என்னன்னு கூட தெரியாது திமுகவுக்கு. ஆனா கேட்டா நான் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய பையன்னு வார்த்தைக்கு வார்த்தை வசனம் பேசிட்டு இருப்பார். ஆனா அந்த பேரு சொல்வதற்கு கூட ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி கிடையாது. அந்த பேர் கூட தயவுசெய்து சொல்லாதீங்க ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தகுதி இல்லையா? அவங்களா சமூக நீதிக்காகவே வாழ்ந்தவர்கள், சுயமரியாதைக்காக வாழ்ந்தவர்கள். நீங்க எதுக்கு வாழறீங்க? எதுக்கு வாங்க? உங்களை சுத்தி கிட்டத்தட்ட 4 வியாபாரிகள் இருக்கின்றார்கள். அல்ல ஒரு முக்கியமான வியாபாரி எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு. அதுக்கப்புறம் இன்னும் 4-5 வியாபாரிகள் இருக்கிறாங்க. இவங்க தான் கொள்ளையோ கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. தினம் தமிழ்நாட்டில் கொள்ளை, தினம் கொள்ளை. அதன் பிறகு பார்த்தா அந்த நெல் ஏற்றிட்டு போறதுல அதுல 200 கோடி ரூபாய் ஊழல். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்
அதுல பாத்தீங்கன்னா 2000 கோடி ஊழல். அதுல கட்டுமான கம்பெனிக்கு 2000 கோடி ஊழல். மணல் கொள்ளையில 4800 கோடி ஊழல். அதுல லேசா கீறி இருக்கிறாங்க, அவ்வளவு மேல. உள்ள ஆழமா தோணுனா 40,000 கோடி வரும். டாஸ்மார்க், அதான் அந்த பாட்டில் அவருடைய வாக்குமூலம் 5000 கோடி ஊழல். அதுல டாஸ்மார்க் ஊழலே கிட்டத்தட்ட அது 30,000 கோடி ஊழல். மணல் கொள்ளை, இப்படி எல்லா துறைகளும். கனிம வள ஊழல். நான் தென் மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தேன். நாகர்கோயில் பகுதியில், கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம். அங்க ஒரு காட் ஃபாதர் ஒருத்தர் இருக்கார். அவர் பாதுகாவலர், எங்க எல்லாத்துக்கும் பாதுகாவலர். அன்றும் அப்பாவியான மனுஷன். தெரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு யாருன்னு. ரொம்ப அப்பாவி. அவர் தான் எல்லாத்துக்கும் அங்க என்ன. நானே பார்த்துட்டேன். நாகர்கோயில்ல இருந்து நான் கன்னியாகுமரி, இது திருவனந்தபுரம் ஏர்போர்ட் போறோம். நான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போறேன். என்ன எதிர்க்கு பாத்தீங்கன்னா 800 பெரிய பெரிய டாரஸ். இன்னும் 4 நிமிஷம் இருக்குதா? கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் பேசியிருப்பேன். ரெக்கார்ட் பண்ணி பார்த்து சொல்லிட்டேன்பா நான். அந்த 800 டாரஸ் வந்து 1 மணி நேரத்தில், 1.5 மணி நேரத்தில் எனக்கு கேரளாவில் அதெல்லாம் விட்டுட்டு திருப்பி சரக்கு வச்சுட்டு திருப்பி வருது. இவ்வளோ ஊழல், ஆயிரக்கணக்கான கோடி ஊழல். அதனால இதெல்லாம் இன்னும் போக இன்னும் வெளியில் வரப்போகுது. நிறைய ஊழல் வரப்போகுது. திமுக மேல இன்னைக்கு மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். இன்னைக்கு இந்த கோபம் ஒரு அலையா திமுக எதிர்த்து வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த அலை போக போக பேரலையா வந்து, சுனாமியாக வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பும், திமுகவை ஓரங்கட்டும், திமுக ஆட்சியை விரட்டடிக்கும் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பேரலை. ஒண்ணு, பூஜ்ஜியங்களில் சாதனை படிக்கும் திமுக. கடைசியில் ஒண்ணு சொல்றேன். திமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட நீர்ப்பாச திட்டங்கள் எவ்வளோ? 0. திமுக அரசால் புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டங்கள் எவ்வளோ? 0. திமுக அரசால் புதிதாக தொடங்கப்பட்ட மருத்துவ கல்லூரிகள் எவ்வளோ? 0. திமுக அரசால் புதிதாக உருவாக்கப்பட்ட MBBS இடங்கள் எவ்வளோ? 0. திமுக அரசால் புதிதாக மேற்கொள்ளப்பட்ட சமூக நீதி நடவடிக்கைகள் எவ்வளோ? 0. திமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட அனல் மின் திட்டங்கள் எவ்வளோ? 0. திமுக அரசால் புதிதாக நியமிக்கப்பட்ட கல்லூரி உதவி பேராசிரியர்கள் எவ்வளோ? 0. அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்பட்டவை எவ்வளோ? 0. திமுக அரசால் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட புதிய வேலை வாய்ப்புகள் எவ்வளோ? 0. அதனால திமுக கொடுக்க மார்க்கே 0 தான். 13 கூட அதிகம். மீண்டும் திமுக வரக்கூடாது. திமுக ஆட்சி வரக்கூடாது. வந்தால் தமிழ்நாடு மக்கள், குறிப்பாக பெண்கள் நினைச்சு பாருங்க, விவசாயிகள் நினைத்துக் கொள்ளுங்கள். இவர்களுக்கு பெண்களை பற்றி கவலை இல்லை. பெண்கள் தினம் தினம் பாலியல் வன்கொடுமைகள். ஒரு பக்கம் சாராயம், ஒரு பக்கம் கஞ்சா, அபின், காக்கேன், ஹெராயின் போன்ற போதை பொருட்கள் தெருவுக்கு தெரு, கிராமம் கிராமமா வித்துட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவருடைய அப்பா கலைஞர் அவர்கள் வந்து 3 தலைமுறைகளை அழித்து விட்டார் மதுவை கொடுத்து. இப்போ ஸ்டாலின் வந்து இந்த இருக்கிற தலைமுறையை போதை பொருட்களை விற்க விட்டு தாராளமா வித்துட்டு இருக்கிறாங்க. தெரு வித்துட்டு இருக்கிறாங்க. இந்த தலைமுறை ஒரு மருத்துவனா நான் சொல்றேன், எனக்கெல்லாம் பதட்டமா இருக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்க்க. அந்த ஆதங்கத்தில் தான் நான் சொல்றேன், தயவு செய்து தமிழக மக்களே, திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வர விடாதீர்கள். திமுகவை ஒதுக்குங்கள். திமுக ஆட்சியை அகற்றுங்கள். அகற்றுங்கள். காலம் நேரம் வந்துவிட்டது. அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். இந்த நிகழ்ச்சியெல்லாம் இந்த வைத்திய அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியில் 100 நாட்களாக மிக சிரமப்பட்டு மிக சிறப்பாக அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உங்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அத்துணை நிர்வாகிகளுக்கும் இங்க இந்த நிறைவு விழாவை மிக சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் தொலைக்காட்சி, மறந்துட்டு நல்லவர், மக்கள் தொலைக்காட்சி என்னுடைய நன்றிகளை எவ்வளவு நன்றி வேணா சொல்லலாம் மக்கள் தொலைக்காட்சி. ஏன்னா இந்த 100 நாள் அவங்க இல்லைன்னா உலகத்திற்கு இந்த நிகழ்ச்சி 100 நாள் வெளியில போயிருக்காது. மக்கள் தொலைக்காட்சி என்னுடைய நன்றிகள் பாராட்டி தெரிவிக்கின்றேன். அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும், காவல்துறைக்கும், இந்த 100 நாள் எனக்கு இந்த அனுமதி கொடுத்த காவல்துறைக்கும், இந்த பத்திரிகை நண்பர்கள் 100 நாள்
பத்திரிகை மூலமாக இந்த செய்திகள் எல்லாம் வெளிக்கொண்டு வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றி பாராட்டி தெரிவிக்கின்றேன். தமிழக மக்களே, தயவு செய்து இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை மீண்டும் கொண்டு வராதீர்கள். இவர்கள் தகுதியற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், திறமையற்றவர்கள், விவசாயிகளுக்கு எதிரானவர்கள், வியாபாரிகளுக்கு எதிரானவர்கள், அரசு ஊழியர்களுக்கு எதிரானவர்கள், பெண்களுக்கு எதிரானவர்கள், சாராயத்திற்கு ஆதரவானவர்கள், போதைப் பொருட்களுக்கு ஆதரவானவர்கள், ஊழலுக்கு உடந்தையானவர்கள். ஆக இந்த திமுகவை நீங்கள் அகற்ற வேண்டும் என்று உங்களை மன்றாடி இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அத்தனை பேரும் நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். குறிப்பாக இந்த தருமபுரி மாவட்டத்தில் எனக்கு ஒரு ஆசை. கடந்த சட்டமன்ற தேர்தல் நீங்கள் தோல்வி அடைய வைத்தீர்கள். இந்த தேர்தலில், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த 5 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும். அதற்கு இங்க இருக்கின்ற மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை மக்களும் இதற்கு நீங்கள் நிச்சயமாக திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள், அகற்றுங்கள். நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். நன்றி.